திருப்புகழ் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற ஆண்டு இறுதியில் திருச்சிராப்பள்ளியில் முருகன் வள்ளி கல்யாண வைபவம் திருப்புகழ் தொண்டர்களால் விமரிசையாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து இவ்வாண்டும் வரும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று ஈரோட்டிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள திருச்செங்கோடு திருத்தலத்தில் வள்ளி கல்யாணம் நடத்த முருகன் திருவருளால் முடிவாகி உள்ளது. நமது இசை வழிபாட்டு புத்தகத்திலும் திருச்சிராப்பள்ளியை அடுத்து திருச்செங்கோட்டு பாடல்கள் வந்துள்ளன என்பது பொருத்தமான ஒன்றாக இங்கு அமைந்துள்ளது எனலாம். தவிரவும் கந்தர் அந்தாதியின் 90வது செய்யுளில் வரும் அரங்கத்தர் சேய் ஆரண தந்திகிரி, அதாவது அரங்கநாதர் பிள்ளையாம் பிரம்மன் ஓதும் வேதங்கள் பூஜிக்கும் திருச்செங்கோடு என்ற குறிப்பிற்கு ஏற்ப ஸ்ரீரங்கத்தை அடுத்த சிராப்பள்ளியை தொடர்ந்து திருச்செங்கோட்டில் வள்ளி திருமண வைபவம் நடத்த எண்ணியிருப்பது முற்றிலும் இறைவன் செயலாலேயே என்று கூறலாம். முன்பு சிக்கல் திருச்சிராப்பள்ளி தலங்களைச் சுற்றி அமைந்துள்ள திருப்புகழ் திருத்தலங்கள் பற்றிய காணொளி முருகனடியார்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து இம்முறையும் செங்கோட்டிற்கு அருகாமையில் உள்ள திருப்புகழ் திருத்தலங்கள் பற்றிய இக்காணொளியை பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பக்தர்கள் அனைவரும் கண்டு கேட்டு மகிழ்ந்து பயன்பெறுவீர்கள் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். முதலாவதாக நாம் காண இருப்பது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். திரு செம்மை கோடு, அழகிய செம்மை நிறமுடைய மலை திருச்செங்கோடு. மலை மீது மாதுருபாகனும் மாலோனும் அவன் மருகனும் ஒன்றாக கொடியிருப்பதால் இதை தெய்வ திருமலை என்பார் அருணகிரிநாதர். கொடிமாடச் செங்குன்றூர் என்பது சம்பந்தர் பெருமான் வாக்கு. சென்னையிலிருந்து 390 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். கோயில் அமைந்திருக்கும் மலைக்கு செல்ல 1200 படிகள் உள்ள படிவழி பாதையும் வாகனப்பாதையும் என இரண்டுமே உள்ளன. மலை அடிவாரத்தில் உள்ள ஆறுமுகப் பெருமானையும் கஜமுகப்படி என்னும் முதற்படியிலுள்ள விநாயகரையும் வணங்கி படிகளில் ஏறி மேலே செல்லலாம். வழியெங்கிலும் பல இளைப்பாறும் மண்டபங்களும் இறைவன் சந்நிதிகளும் உள்ளன. 1200 படிகள் ஏறி ராயகோபுரம் எனப்படும் வடக்கு ராஜகோபுரத்தை அடையலாம். அங்குள்ள விநாயகரை வணங்கி 20 கற்படிகள் இறங்கி கோயில் அமைந்துள்ள பள்ளத்தாக்கை அடையலாம். வாகனங்களில் வருபவர்கள் மேற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து நேரே உள்ள 9 பலகனி துவாரங்கள் வழியாக அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்கலாம். இடப்புறம் திரும்பி மதிலை ஒட்டி நடக்கும் பொழுது அனுக்ஞை விநாயகர், வடக்கு திருமதிலை ஒட்டி உள்ள கற்கட்டு மேடையில் ஜேஷ்டாதேவி, சகசிரலிங்கர், நந்திதேவர் ஆகியோரை தரிசிக்கலாம். ராஜகோபுரத்திலிருந்து இறங்கி வரும் படிக்கட்டுகளை அடுத்து அமைந்துள்ள 5 தலைகளும் விரிந்து பரந்த படத்தையும் கொண்டுள்ள பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஆதிசேஷனை தரிசித்து மகிழலாம். அருகில் தேரும் உள்ளது. மூலவரை தரிசிக்கச் செல்கிறோம். சித்திபுத்தி விநாயகரை வணங்கி நவகிரக மண்டபத்தை கடந்து சிறு வாயில் வழியாக நாரி கணபதி, தட்சிணாமூர்த்தி, கேதாரகௌரி ஆகியோர் வீற்றிருக்கும் மண்டபத்தை கடக்கிறோம். மூலவருக்கு எதிரே உள்ள சிறு அறையில் மிக மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட மாதுருபாகனின் உற்சவ மூர்த்தியை தரிசித்து மகிழலாம். அப்படியே வலப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது பால் நிறத்தில் தோற்றமளிக்கும் மிக பழமையான மாதுருபாகனின் திருவுருவம் கண்டு மெய்மறக்கிறோம். வெள்ளை பாஷாணத்தாலும் மூலிகை கட்டாலும் அமைக்கப்பட்ட 5 அடி உயரமுள்ள இவரது திருவுருவம் இடப்பாகம் பெண்ணுக்குரிய அலங்காரங்களுடன் பெண் உருவத்திலும் வலப்பாகம் ஆண் உருவத்துடனும் காணப்படுவது பெரும் வியப்பிற்கு உரியது. இறைவனின் வலக்கையில் தண்டம் உள்ளது. இடக்கை இடுப்பில் ஊன்றி நிற்கிறார். வலப்புறம் அவரது அருள் பெற்று 3வது காலையும் பெற்ற பிருங்கி முனிவர் நிற்கிறார்.
சுவாமி காலடியில் ஒரு ஊற்று இருக்கிறது. பலகையை திறந்து இந்த நீரை எடுத்து பிரசாதமாக வழங்குகின்றனர். இதை தேவதீர்த்தம் என்பார்கள். இடப்புறம் தேவி பூஜித்த மரகதலிங்கம் உள்ளது. மூலவர் சன்னதியை விட்டு நாரி கணபதி மண்டபம் வழியே வெளியே வந்து நேரே பின்புறமுள்ள செங்கோட்டு வேலவன் சந்நிதியை அடையலாம். வாயிலில் அருணகிரிநாதரும் விநாயகரும் உள்ளனர். வழக்கத்திற்கு மாறாக குமரன் சேவலை கையில் பிடித்திருக்கும் காட்சியை சிற்பி வடித்திருக்கும் அழகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. இவர்கள் தவிர நீலாதேவி பூதேவியுடன் கூடிய ஆதிகேசவ பெருமாள், அனுமன், கருடாழ்வார், விஸ்வநாதர், விஷாலாட்சி, நாகேஸ்வரர் ஆகியோரையும் தரிசிக்கலாம். முருகப்பெருமான் பூஜித்த குமரேசரையும் லிங்க வடிவில் வணங்கலாம். ஊரில் குளிர்ஜுரம் பரவிய ஒரு காலத்தில் சம்பந்தப் பெருமான் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று துவங்கி செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்பது போன்று நிறைவுறும் பதிகங்களை பாடிய போது ஜுரம் அடியார்களை மட்டுமல்ல ஊரை விட்டே நீங்கியதாம். இரண்டாவதாக நாம் காண இருக்கின்ற தலம் சென்னிமலை பாலதண்டாயுதபாணி ஆலயம். திருச்செங்கோட்டிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடு தாராபுரம் நெடுஞ்சாலையில் ஈரோட்டிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள திருத்தலம் சென்னிமலை. முருகன் கோயில் அமைந்துள்ள மலையின் பெயரே ஊரின் பெயராகவும் அமைந்துள்ளது. சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செங்கோடு, திருவண்ணாமலை என்பன ஒரு சில உதாரணங்கள். மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக 1320 திருப்படிகள் கொண்ட படிவழிப்பாதையும் வாகனங்கள் செல்ல 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை ஒன்றும் உள்ளன. பக்தர்கள் மலைக்கு செல்ல திருக்கோயில் நிர்வாகம் மூலம் அடிவாரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மலைப்பாதையின் அடிவாரத்தில் உள்ளது மயில் வாகன கொரடு. சந்நிதி தெருவின் முகப்பில் நல்ல கிணற்று விநாயகர் என்று மக்களால் அழைக்கப்படும் இந்திர விநாயகரும் அருகில் செங்கழுநீர் பிள்ளையாரும் வீற்றிருக்கின்றனர். மலையில் சில படிகள் ஏறியதும் கந்தர், இடும்பர் சந்நிதிகளை காணலாம். அடுத்து வருவது வள்ளியம்மன் பாதம். மேலே ஆற்றுமலை விநாயகர் சந்நிதியும் உள்ளது. மலை உச்சி வந்தடையும் போது சென்னிமலை தண்டாயுதபாணி எழுந்தருளியுள்ள சந்நிதி காட்சியளிக்கிறது. சரவண முனிவருக்கு 6 முகனாயும் மற்றும் ஒரு முகம் கொண்ட தண்டாயுதபாணியாகவும் காட்சியளித்தவர் மூலமூர்த்தி. ஞான தண்டத்தை வலது திருக்கரத்தில் ஏந்தி இடது கரத்தை இடுப்பில் பொருத்தி அழகு பொலிய காட்சியளிக்கிறான் முருகன். நடுநாயக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்துள்ள முருகனை சுற்றி மற்ற 8 கிரகங்களும் தேவ கோஷ்டங்களில் அமைந்து காட்சியளிக்கின்றனர். தென்மேற்கு மூலையில் விநாயகர் சந்நிதியும் வடக்கு திருச்சுற்றில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சந்நிதியும் உள்ளன. மேற்கே சில படிகள் ஏறிச் சென்றால் அமிர்தவல்லி, சுந்தரவல்லி, அதாவது தெய்வயானை வள்ளி எனும் 2 தேவியரும் ஒரே சிலையில் பிரபையுடன் காட்சியளிப்பதை காணலாம். கீழ்ப்புறத்தில் ஒரு லிங்கமும் உள்ளது. மலை ஏறிச் சென்றால் 14 சித்தர்களுள் ஒருவரான பின் நாக்கு சித்தரின் சமாதியை காணலாம். நாக்கை பின்புறமாக மடித்து அருள்வாக்கு வழங்கியதால் அவருக்கு இப்பெயர். பின்பு அதுவே மருவி பின்னாக்கு சித்தர் என்று ஆகிவிட்டது. பிரபலமான கந்தசஷ்டி கவசம் நூலை காங்கேயம் பாலதேவராயன் சுவாமிகள் அரங்கேற்றிய திருத்தலம் சென்னிமலை. பகலிரவினில் தடுமாறா என துவங்கும் திருப்புகழில் சிரகிரி பதிவேளே என்ற குறிப்பு வருவதால் அப்பாடலை இத்தலத்திற்குரியதாக வாரியார் சுவாமிகள் முதலானோர் கருதுவர். திருச்சிராப்பள்ளி திருப்புகழ்பாக்களில் சிரகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே என்றும் சிரகிரி நிற்கும் பெருமாளே என்றும் வரும் பாக்களை சிராப்பள்ளிக்குரியதாக கருதும் உரையாசிரியர் டாக்டர் வாசு செங்கல்ராயப்பிள்ளை அவர்கள் பகலிரவினில் என துவங்கும் இந்த திருப்புகழை மட்டும் சென்னிமலைக்கு உரியதாக கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். சென்னிமலை ஆண்டவனின் தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய காரியங்களுக்கு உரிய பொருட்களை அழகிய பொதிகாலை மூலம் அடிவாரத்திலிருந்து 1320 படிகள் வழியாக மலைக்கு கொண்டு செல்லும் காட்சி வேறு எங்கும் காண கிடைக்காததொன்றாகும். மூன்றாவதாக நாம் காண இருப்பது பவானி சங்கமேஸ்வரர் கோயில். ஈரோட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தலம் பவானி. சம்பந்தனின் தேவாரப்பாக்களில் திரு நனா என குறிப்பிடப்பட்டிருக்கும். பவானி ஆறு காவிரியில் கூடும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது.
எனவே தலம் பவானி கூடல் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் சங்கமுகநாதேஸ்வரர் என்றும் சங்கமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி வேதாம்பிகை. இறைவி சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அதன் வலப்புறம் முருகன் சந்நிதியும் உள்ளது. தலவிருட்சம் இலந்தை. வடமொழியில் இலந்தை வதிரி எனப்படும். எனவே இத்தலம் வதிரிகாசிரமம் என்று பெயர் பெற்றது. ஆதிகேசவ பெருமாளுக்கும் சௌந்தரவல்லி தாயாருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. கலைமேவு என துவங்கும் திருப்புகழ் கூடல் பெருமாளே என்று நிறைவுறுவதால் அப்பாடல் இத்தலத்திற்கு உரியது என்று சிலரும், கூடல் என்பது மதுரையை குறிப்பதால் இது மதுரைக்குரியது என்று சிலரும் கூறுவார்கள். எப்படியானால் என்ன, நாம் இத்தல முருகன் முன் நின்று இந்த திருப்புகழை பாடி மகிழ்வோம். 1804 ஆண்டு கோவை ஆட்சியாளராக இருந்த வில்லியம் காரோ எனும் ஆங்கிலேயர் ஒரு பலத்த மழை நேரத்தில் சிறு பெண் ஒருவள் தன் கையை பிடித்து தான் தங்கியிருந்த விடுதியிலிருந்து வேகமாக தன்னை வெளியே இழுத்து வந்தாள் என்றும் அடுத்த நிமிடமே அந்த விடுதி இடிந்து விழுந்ததாகவும் கூறியுள்ளார். குழந்தையை பிடிக்கப் போன போது அது அம்பிகை சந்நிதிக்குள் ஓடி மறைந்து விட்டதாம். நடுநிசியில் அம்பிகையே தன் பள்ளி அறையை விட்டு வெளியே வந்து தன் உயிரை காத்தாள் என்று அவர் நம்பியதால் அம்பிகைக்கென தந்தத்தாலான ஊஞ்சல் ஒன்றை செய்து காணிக்கையாக்கினார். அதில் அவரது கையொப்பமும் உள்ளது. அலகாபாத்திற்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் கங்கையும் யமுனையும் கலக்கின்றன. சரஸ்வதி என்னும் நதி அந்தர்வாகினியாக இவற்றுடன் சேருகின்றது என்பதை ரிக்வேதம் எடுத்துரைக்கிறது. 3 நதிகள் கூடுவதால் திரிவேணி சங்கமம் என்றும் பிரயாகை என்றும் அத்தலம் அழைக்கப்படுகிறது. அதேபோன்று பவானி, காவிரி இவற்றுடன் கண்ணுக்கு புலப்படாத அந்தர்வாணி என்னும் அமுத நதியும் கலப்பதால் இத்தலம் தென் பிரயாகை என்று கூறப்படுகிறது. ஆற்றங்கரையில் நரசிம்மர், விஸ்வநாதர், விசாலாட்சி, சகஸ்ரலிங்கர், அமுதலிங்கர் ஆகிய மூர்த்திகள் வீற்றிருக்கின்றனர்.